வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த காலை பொழுது மிக இனிய காலை பொழுதாக மலரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சூப்பரா மாடுகள் கூட்டம் எல்லாம் இந்த பக்கம் வந்து கம்பம்ங்கிற பகுதியில தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க மாடுகள் கூட்டத்தை பார்க்கறதே ஒரு சுகானுபவமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. மேய்ச்சலுக்காக இந்த மாடுகள்லாம் வந்திருக்கு. ஒன்னொன்னும் ஒரு நிறத்துல இருக்கு. கொம்புகள்லாம் நல்லா சீவி மதுரை பக்கமே எப்போதுமே அந்த மாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை ஒரு தன்னுடைய வீட்டு குழந்தைகள் போல பாவிச்சு வளர்த்துட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கறதே ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கு. 27வது ஸ்லோகத்துடைய முன்னோட்டத்தை முதல்ல பார்த்துட்டு இன்னைக்கான 28வது ஸ்லோகத்துக்குள்ள போறோம். 27வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் தன்னுடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள், ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களை எல்லாம் 2 படைகள்லையும் பார்த்துட்டு மனசுல தாங்கொணாத துக்கம் கொண்டவனாக, இரக்கமுற்றவனாக காணப்படுகிறான் அப்படிங்கிறது தான் 27வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்திருந்தோம். 28வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அர்ஜுனன் சொல்லுகிறான், கண்ணா, போர் செய்ய வேண்டி திரண்டு நிற்கும் சுற்றத்தார்களை கண்டு. இந்த ஸ்லோகத்துல டைரக்டாவே மீனிங் இருக்கு. நமக்கே எளிதா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லா உறவுக்காரர்களையும் பார்த்து அப்படின்னு சொல்லி நிறுத்தி இருக்கான். இந்த 2 பக்கமுமே இது வந்து எதிரி அணியில மட்டும் சுற்றத்தார்கள் இல்ல, இவனோட அணியிலையும் பாதிப்பு வரும். ஒரு போர்னு எடுத்துக்கிட்டா 2 பக்கமுமே பாதிப்புகள் இருக்கும். அப்ப 2 பக்கமுமே நிற்கக்கூடிய சுற்றத்தார்களை கண்டு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் நிறுத்தி இருக்கான். டைரக்டான ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமா தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. பெருசா எலாபரேட்டா இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அர்ஜுனனுடைய மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் 28. 2 பக்கமும் சுற்றத்தார்கள் நிறைய பேர் இருக்காங்களே கண்ணா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து துயரத்தோடு இரக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக 28வது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை 28வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அர்ஜுனன் சொல்லுகிறான், கண்ணா, போர் செய்ய விரும்பி திரண்டு நிற்கும் சுற்றத்தார்களை கண்டு. இது ஒரு கமாவோட நிக்குது. 29வது ஸ்லோகத்துல என்ன அவன் தொடர்ந்து சொல்ல போறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பரந்தாமனின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு தொடர்ந்து நம்ம ஞான பாதையில முன்னேறிட்டே இருக்கோம். இந்த பயணத்துல நமக்கெல்லாம் நல்ல விதமான ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 29வது ஸ்லோகத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.